எப்பேற்பட்ட வலிப்பு நோயாயிருந்தாலும் அதை குணப்படுத்துகின்ற அம்மன் தான் வலுப்பூரம்மன். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல பழமையான அம்மன் கோவில் இது. லாஸ்ட் மந்த் நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வலிப்பு நோய் மற்ற நோய்கள் குணமாவதற்காக இந்த கோவிலுக்கு வராங்க. திருப்பூர் மாவட்டம் வானவஞ்சேரின்னு அழைக்கப்படுகின்ற அழகுமலை கிராமத்துல தான் அருள்மிகு வலுப்பூரம்மன் கோவில் இருக்கு. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ தேசத்தை ஆண்ட விக்ரம சோழ மகாராஜாவோட மகள் தான் மைக்குழலாள். இவளுக்கு தீராத வலிப்பு நோய் இருந்தது. எவ்வளவோ வைத்தியர்கள் பார்த்தாங்க, ஆனா வலிப்பு நோய் குணமாகவே இல்லை. அப்போ ஒரு வைத்தியர், கொங்கு நாட்டுல இருக்க மேலை சிதம்பரம் அப்படிங்கிற ஊருக்கு மகளை அழைத்து செல்லுங்கள், கட்டாயம் வலிப்பு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு. இதனால மகாராஜா தன்னோட படை பரிவாரங்களோட கொங்கு நாட்டை நோக்கி கிளம்புறாரு. கொங்கு நாட்டை அடைந்ததும் வானவஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்துல விக்ரமச்சோழ மகாராஜா தன்னோட மகளோட தங்கியிருந்தாரு. அன்றிரவு அவரோட கனவுல ஒரு பெண் உருவம் தோன்றி இவ்வூரில் உள்ள வேட்கோவர் அப்படிங்கிற பூசாரி கிட்ட சென்று திருநீர் வாங்கி மகளுக்கு பூசிவிடு அப்படின்னு கட்டளையிட்டு மறைந்தது. அடுத்த நாள் விக்ரமச்சோழ மகாராஜா அப்படியே செஞ்சாரு. என்ன ஒரு அதிசயம்னா, தீராத வலிப்பு நோய் முற்றிலுமாக குணமடைந்தது. அந்த இடத்திலேயே பச்சை மண் பிடித்து அம்மன் திருவடிவத்தை செய்து பிரதிஷ்டை செய்தார். வலிப்பு நோய் நீக்கியவளுக்கு வலுப்பூரம்மன் அப்படிங்கிற பெயரிட்டு மனமுருகி வணங்கினார். இதுதான் வானவஞ்சேரியில் கோயில் கொண்டுள்ள வலுப்பூரம்மனின் வரலாறு. இந்த கோவிலுக்கு நீங்க போனாவே தெரியும், அந்த பழமையை உணர முடியும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஒரு கோவிலுக்கு போனா எப்படி ஒரு வைப் இருக்கும், அப்படி ஒரு வைப் இந்த கோவில எனக்கு கிடைச்சிச்சு. ஆடி 18 தை மாத தேர் விழாவும் இந்த கோவில வெகு சிறப்பாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்புல தினந்தோறும் இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. கோவிலையும் அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இந்த கோவிலுக்கு முடிஞ்சா ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அந்த கோவிலோட பழமையும் ஆலமரத்தோட காத்தும் அம்மனோட அருளும் எப்பவும் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும்.